என்னடா சொல்லி வச்ச மாதிரி இவ்வளோ பேர் கரெக்டாக வந்திருக்காங்க, என்ன நடக்குது? ஐயோ அக்கா, இது தெரியல. இன்னைக்கு நம்ம கன்னியம்மன் நகர்ல புனித அருளானந்தர் அன்பியா ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமான்னு அப்படியே டெஸ்ட் பண்ணி சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், கரெக்டா பதில் சொல்லணும். கரெக்டாக சொல்கிறேன், கேளு. எதுக்கு நம்ம எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதோ இயேசுக்கே புகழ்னு சொல்லி தொடங்குறோம்? எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் முன்னாடியும் இயேசுக்கே புகழ் சொல்லி ஆரம்பிச்சா அந்த விஷயம் நல்லதா தொடங்கி நல்லதா முடியும்ன்றது நம்ம நம்பிக்கை. அதனாலதான் நம்ம எப்பவுமே அதை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். ஓ, அதனாலதான் முதலா தூய ஆவியார் பாட்டு பாடுறோமா? கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். இப்ப நம்ம அன்பிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து தூய ஆவியார் பாடல் பாடிடலாமா? ஓகேக்கா. திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அன்போடு பேசி கலகலவென உரையாடி உறவுகளைப் போல் நம் அனைவருடன் பழகி பாசத்தால் எதிரியை வீழ்த்தி இதோ இன்று புதுமைகளை எதிர்பார்க்கும் அறிவு சுரங்கமாயிருக்கும் நம் பாசமிகு பங்கு தந்தை ஆண்ட்ரூ டோம்னிக் அவர்களை வருக வருக என அருளானந்தர் அன்பிய சார்பாக வரவேற்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்னு நீங்க சொல்றீங்களா, நான் சொல்லவா? நீ சொன்னாதான் நல்லா இருக்கும், நீயே சொல்லு. இப்ப நம்ம அன்பிய பெயர் கொண்ட புனித அருளானந்தரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி கேட்போமா? இப்ப நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு, அனைவரும் அமைதியாக இருந்து கவனிக்கவும். முடிந்த பின் ஒரு கேள்வி கேட்கப்படும், பதில் சொன்னால் பரிசு உங்களுக்கு. இயேசுவுக்கே புகழ். புனித அருளானந்தர் வரலாறு. போர்த்துகல் நாட்டில் லிஸ்பின் நகரில் சால்வதோர் டி பிரிட்டோ பெரீரா என்பவருக்கு 1647 மார்ச் 1 ஜான் டி பிரிட்டோ பிறந்தார். 15 வயதிலே உலக வாழ்வை துறந்து இயேசு சபையில் சேர்ந்தார். 9ஆம் பயஸ் அவர்களால் அருளாளர் என பட்டம் பெற்று புனித அருளானந்தர் ஆனார். ஞான வாழ்விலே உயர்ந்து 2ஆம் சவேரியார் என்ற சிறப்பு பெயரை பெற்றார். 1993ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் நாள் தமிழ்நாட்டில் ஓரியூரில் முழந்தாளித்து எண்ணற்ற மக்கள் முன்னிலையில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது பெரிய கத்தியுடன் ஆயத்தமாக கொலைநன் நின்று கொண்டிருந்தார். ஜெபம் முடிந்த பின் தலைவேறு உடல் வேறு என வெட்டப்பட்டு பறவைகளுக்கு உணவானது. அன்றிலிருந்து இன்று வரை அவரை கொலை செய்த நிலப்பகுதி செம்மண்ணாக சிவந்து காணப்படுகிறது. விபூதி புதன் அன்று மதியம் மறைசாட்சியாக கொல்லப்பட்டார். மேலும் சிவகங்கை மறைமாவட்டத்தின் பாதுகாவலராக இவர் போற்றப்படுகிறார். செந்நீர் சிந்திய சிவந்த பூமியாம் ஓரியூரில் இவர் பெயரில் ஆலயம் எழுப்பட்டுள்ளது. இயேசுவுக்கே புகழ். எவ்வளோ தெளிவா வாசிச்சா, நம்ம ஆகாஷ்க்கு எல்லாருமே கை தட்டிடலாமே. சரி, ஏதோ கேள்வி கேட்கிறேன்னு சொன்னியே, நீ கேட்கிறியா நான் கேட்கவா? நீங்களே கேளுங்க. என்ன கேள்வி கேட்கலாம்? சரி, அவங்களோட பெற்றோர்கள் பேர் யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க.
பர நீங்க பதில் சொன்னீங்களா? முதல்ல வாசிச்சதே அதுதான். எல்லாரும் கை தட்டிடுங்க. இதுதான் அருளானந்தர் உங்களுக்கு கொடுக்குற பரிசு. நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்னு நீங்க சொல்றீங்களா நான் சொல்லவா? நீயே சொல்லிடு ஆகாஷ். விவிலியத்தை கையில் எடுங்கள், அது உங்கள் வாழ்வை மாற்றும் வழிகாட்டியா இருக்கும். நற்செய்தியாளர்கள் மட்டும்தான் இறைவார்த்தையை சொல்லணுமா, ஏன் மைனர் நான் சொல்லக்கூடாதா என்ற ஆதங்கத்தோடு நாம் கன்னியம்மன் நகரில் பிறந்து வளர்ந்த மல்லுவேட்டி மைனராகி மல்லுக்கு நின்று இறைவார்த்தையை கூற வருகிறார் மைனர் ரித்விக். எல்லாரும் கை தட்டுங்க. நீர் நினைப்பது கைகூடும், உம் வழிகள் ஒளியும் ஆகும். மிகுந்த அன்புக்குரியவனே, அஞ்சாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடம் கொண்டு துணிவாயிரு. தாழ்ந்தோரை மேலிடத்தில் அமர்த்துகின்றார், அழுவோரை காத்து உயர்த்துகின்றார். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசையுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். இயேசுக்கே புகழ். இவ்வளோ நல்லா வாசிச்சா நம்ம ரித்விக்கு இன்னும் சத்தமா கை தட்டலாமே. எவ்வளவு தெளிவா நம்மளோட ஒரு இறை வார்த்தையை சொன்னாங்க. ஆமா, மைனர் மல்லு வேட்டி. இத்தனை வருஷமா நம்ம அன்பியத்துல இருந்தே வரோம். ஆனா எத்தனை வருஷமா நம்ம அன்பிய செயல்பட்டு இருக்குது, இப்போ எப்படி செயல்பட்டு இருக்குதுன்னு ஆண்டறிக்கை மூலமா பார்த்துடலாமா? இது வாசிக்க யாரை கூப்பிடலாம்? இவங்களை பார்க்கவும் இவங்களோட பேரும் ரெண்டுமே ஒண்ணுதாங்க, தேவதை. ஏஞ்சல் சிஸ்டர் பறந்துவாங்க. புனித அருளானந்தர் அன்பியத்தின் ஆண்டறிக்கை. 1999 ஆண்டு கன்னியம்மன் நகரில் புதியதாக ஓர் அன்பியம் உருவாகலாம் என்ற பேச்சுவார்த்தை எழுந்தது. எம் மதுரவாயில் புனித அந்தோனியார் ஆலயத்தின் அன்றைய பங்கு தந்தை அருட்பணி மைக்கேல் குரூஸ் அவர்கள் தலைமையில் 2000 ஆண்டில் சகோதரர் திலக் அவர்கள் இல்லத்தில் வைத்து முதல் அன்பிய கூட்டம் தொடங்கப்பட்டு பொறுப்பாளர்கள் தேர்வு நடைபெற்றது. முதலாக கன்னியம்மன் நகரில் தொடங்கப்பட்ட அன்பியத்தின் பெயராக புனித அருளானந்தர் அன்பியம் என்று பெயர் சூட்டப்பட்டது. தலைவராக சகோதரர் பேஸ்லின், துணை தலைவராக சகோதரர் பிரான்சிஸ், செயலராக சகோதரி ஜாய்ஸ், பொருளராக சகோதரி அந்தோடி புஷ்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அன்று கூட்டத்திற்கு 31 உறுப்பினர்கள் பங்கு பெற்றனர். அடுத்து படிப்படியாக மேலும் முன்னேற்றம் கண்டு 2009 முதல் 2015 வரை அடுத்த 4 பொறுப்பாளர்களும், 2015 இருந்து 2021 வரை அடுத்த 4 பொறுப்பாளர்களாக சகோதரர் தலைவர் திலக், துணைத் தலைவராக சகோதரர் ஏஜே ஜோசப், செயலராக மனோகர், பொருளராக சகோதரி ஸ்டெல்லா ராணி அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக சிறப்பாக சென்று கொண்டிருந்தது. செப்டம்பர் மாதம் நடைபெற்ற விவிலிய வினாடி வினாவில் 2 முறை முதல் பரிசை தட்டி சென்றோம். இந்த காலகட்டத்தில் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றவர்கள் விவரம்: அருட்பணி சில்வஸ்டர், அருட்பணி மரியமைக்கல், அருட்பணி கப்ரியேல் ஆரோக்கியராஜ், அருட்பணி ஜேசுதாஸ். எங்கள் அன்பியங்கள் இவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. 2021 ஆண்டில் பங்கு தந்தையாக அருட்பணி ஆண்ட்ரூ டோம்னிக் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அச்சமயத்தில் அனைத்து பகுதிகளிலும் அன்பியங்கள் 2ஆக பிரிக்கப்பட்டது. நம் கன்னியம்மன் நகரில் 2ஆக பிரிக்கப்பட்டதில் ஒன்று புனித அருளானந்தர் அன்பியமும் மற்றொன்று புனித ஜான்பால் அன்பியம். இரண்டும் மிக சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. புனித அருளானந்தர் அன்பியத்தின் புதிய பொறுப்பாளராக தலைவர் மனோகர், துணைத் தலைவர் சகோதரர் ஜெகன், செயலர் சகோதரர் ஜான் பெனடிக், பொருளர் சகோதரி ஸ்டெல்லா ராணி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மாதத்திற்கு 2 கூட்டங்கள் என்று நடைபெற்று தற்போது 33 கூட்டங்கள் நடந்தேறியது. 2000 ஆண்டிலிருந்து 2024 வரை நடைபெற்ற மொத்த கூட்டங்களின் எண்ணிக்கை 422. இன்னும் பல வகைகளில் சிறப்பாக செயல்படுவதற்கு பங்கு தந்தையின் ஊக்குவிப்பதும் ஒரு காரணம். மேலும் மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் அன்பிய மக்களின் மனதில் உள்ளது. இயேசுவுக்கே புகழ்.
கையை நல்லா ஃபாஸ்ட்டாக தட்டலாம். ரொம்ப போர் அடிக்குது, காதுக்கு இனிமையா பாட்டு கேட்கணும் போல் இருக்குது. யாரை கூப்பிடலாம்? பாட்டு பாடுறதுக்கு இவ்வளவு லென்த்தா பேசுறேன், நீங்களே பாடுனா எப்படி இருக்கும்? மக்கள் அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்களா இல்லைன்னா ரசிப்பாங்களான்னு உங்க குரலை வச்சுதான் இருக்குது. என்ன மக்களே, இவ்வளவு நேரம் எனக்கு ஈடு கொடுத்து பேசினா சகோதரி இப்ப பாட்டு பாட போறாங்க, எல்லாரும் அவங்கள வரவேற்கலாம். என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாக்கிடும். இறை வார்த்தையில் நிறைவாகுவேன், மறை வாழ்விலே நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் என்றே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. செமையா கலக்கிட்டாங்களா? இவ்வளவு திறமையா வச்சிருக்கிற நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. போதும் போதும் என்ன பாராட்டினது, பிரியாணி ஸ்மெல் வேற ஆளை தூக்குது. அப்புறம் இதுல இருங்க. சரி, அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லு. சிங்கம் சிங்களா தான் வர மாதிரி கர்ஜனையோடு நம்மளுக்காக ஒரு டான்ஸ் ஆட வருகிறார் சிறுவன் ரிஜோ. அற்புதங்கள் நடக்கும், இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும், இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். மன்னிக்க மறுக்கவர் மனுஷனும் இல்ல, எட்டி உதைக்க எதிரியும் இல்ல, கட்டி அணைச்சி தாங்கி சுமக்க தேடி வந்தாரையா.
வந்தாச்சு தன்னே நானே இவ்வளோ சூப்பரா ஆடி கலக்குன நம்ம ரிஜோக்கு எல்லாரும் சேர்ந்து கை தட்டிடலாமே. ஏதாவது கேம்ஸ் விளையாடலாமா? தம்ஷர் ஆர்ட்ஸ் விளையாடலாமா? யாராவது ஒரு 2 பேர் வரீங்களா? முதல்ல ஒரு ட்ரையல்ஸ் பார்த்துடலாம். யாராவது வரியாப்பா? யாருமே வர. ஏஞ்சல் சிஸ்டர் நீங்க வாங்க. இப்ப எல்லாம் நாங்க ஒரு ஆள் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், அவங்க எனாக்ட் பண்ணி ஒரு ஆள் கண்டுபிடிக்கணும். இப்ப நாங்க யார் எனாக்ட் பண்றாங்க இங்க? நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்பாரா? நல்லா நல்லா கவனிச்சுக்கோங்க. போன வருஷம் விட்ட மாதிரி விட்டுறாதீங்க. நான் யாரு? என் வைஃப் ஏஞ்சல். அதுக்கு அது ஏஞ்சல். எல்லாரும் கை தட்டுங்க. எவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. தேவதை. தப்பு. இப்ப நீங்க 2 பேர் வரீங்க. நிஷா சிஸ்டரும் திலக் பிரதரும். திலக் பிரதரும் நிஷா சிஸ்டரும். சிஸ்டர் வாங்க சிஸ்டர். ஆமா அவங்களுக்கு கோத்து விட்டீங்களே, இப்ப நீங்க வாங்க. சிஸ்டர் வாங்க வாங்க ப்ளீஸ் சிஸ்டர் வாங்க. யாரு நீங்க எனாக்ட் பண்ண? நான் நடிக்கிறேன், அவங்க கண்டுபிடிப்பாங்க. அவங்க கிட்ட மைக் கொடுங்க. வீடு தாண்டி வாசல், ரோடு. கரெக்ட். எல்லாரும் கை தட்டுங்க. ரேண்டமா இது பண்ணணும்ன்றதுக்காக கேம் ஷோ. ஆமா இல்ல நான் ரோடு மட்டும் தான் சொன்னேன், அவங்க தான் வீடு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா வேற யாராவது வரீங்களா? அவரு உங்க வைஃப் கீழே. சின்ன பசங்க யாராவது வாங்க. அலிஸ்டர் ஐடன். ரம்யா சிஸ்டரும் ரம்யா சிஸ்டரோட ஹஸ்பண்டும் வரணும்னு சொல்றாங்க. வாங்க 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 வாங்க. ஏதாவது கான்செப்ட் மாதிரி வேணுமா? ஓகே. மூவிஸ் மாதிரி கொடுக்கவா? ஓகே. யார்? ஓகே மூவிஸ் மாதிரி கொடுக்கவா? எதுவா இருந்தாலும் தம்பி நினைச்சு ரெண்டு ரெண்டு சரி ரெண்டு ரெண்டு வேர்டு ரெண்டு வேர்டு ஓகே ரெண்டு வேர்டு என்னது 10 11 20 எனக்கு ஆக்ஷன் பண்ண தெரியாதுன்னா நான் பதில் சொல்லவே வந்தேன். என்ன போய் ஆக்ஷன் பண்ண சொன்னா? வானம் பூமி ஃபாதர் வானத்தை போல
ஆ இவங்க ரெண்டு ஏய்! இவங்க ரெண்டு பேரும் கூப்பிடலாம். அவங்க பேர் என்ன? அவங்க பேர் என்ன? சொல்லு. வானம் வாரணமாயிரம். கரெக்ட். எல்லாரும் கை தட்டுங்க. செல்வி அக்கா, சகோதரி செல்வி, சகோதரி சகாய அண்ணன். ரொம்ப ஈஸி தான் இது. அன்பி ஆண்டு விழா நம்ம சினிமாலாம் பத்தி வேணும், பைபிள பத்தி ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். சரியா? ரொம்ப ஈஸி, அழகா பண்ணலாம். இங்க அதுக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் ஆம்பளைலாம் இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் தான். ஆம்பளைலாம் பிடிச்ச ஒரு விஷயம். சரியா? ஓகே, குட். பைபிள்ல வருகிற, நானே பதில் சொல்றேன் பயமா இருக்கிறதுனால, ஒரு புதுமை. சரியா? இயேசு செய்த புதுமை. ஓகே. கானானூர் திருமணம். தண்ணீரை திராட்சை ரசமா. எல்லாரும் இவங்க முதல்ல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. ஆக்சுவலி நீ பண்றியா நான் பண்றியா, இதாண்டி வந்துருடி. ரொம்ப ஈஸியா போச்சு. என்ன இப்போது பங்குத்துறை வாழ்த்துறை வழங்குவார். பங்குதுரை, தங்கதோர இந்த இது ஒருத்தர் வரணும் பாருடா. அன்பானவர்கள் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்முடைய அருளானந்தர் அன்பிய ஆண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவங்க ஒரு அழகாக ஒரு வரலாறு சொன்னாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சி எப்பயுமே நமக்கு அவசியமா தேவைப்படுகிறது. நம்ம இருந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா சில நேரங்களில் வாழ்க்கை ஓடாது. புது புது விஷயங்கள் நம்ம நிறைய கற்றுக்கணும். அப்போதான் பங்குகளில் இப்போ வந்து நிறைய மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும்னா மக்கள் மைய திருச்சபை இதுதான் வந்து திருத்தந்தை எனக்கு நம்ம யூபிலி ஆண்டை கொண்டாடும் போது ரொம்ப அழகாக சொல்றார். இனி திருச்சபை மக்கள் தான் மையம். அவங்க இல்லைன்னா திருச்சபை இல்லைன்னு சொல்லிட்டு பல முறை வந்து நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய எல்லாம் அமைதியா சொல்றார். அப்போ இந்த அன்பியங்கள் நீ கூட நினைக்கிறேன், ஏன் இந்த சாமியார் வந்தால் நாங்கள் ஒன்றா தானே இருந்தோம், அந்த சாமியார் வந்தால் எல்லாம் பிரித்து விட்டானா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நோக்கம் இல்லை. பாருங்களேன், தனியாக பிரிக்கும் போது அவருடைய செயல்பாடுகள் முதல்ல தொடக்கத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம், அல்லது நிறைய பேர் கோஆப்ரேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஒத்துழைப்பு தராமல். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருப்பதி நான் ரொம்ப பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப அழகாக பண்ணாங்க. இன்னைக்கு நம்முடைய அந்த இது கடந்த முறைக்குள்ள நினைக்கிறேன், நம்முடைய அந்த அருளானந்தர் அன்பியம் ஜான் பால் அனுப்பத்தில் கூட நிறைய விஷயங்கள் நான் பார்த்திருக்கிறேன். அதாவது சின்னதாக இருக்கும் போது நிறைய பங்கேற்பு. இவன் இன்னைக்கு எனக்கு தெரியும் அந்த பையன் யாரா அந்த சிஜோ தானே, ஜிஜோவான் பேரு ரிஜோ, என்ன மாதிரி வாசம் பார்த்தீங்களா? அப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு இந்த பிள்ளை ஜெஸ்ஸி பாட் பண்ணும்போல எல்லாருக்கும் திறமை இருக்கிறது. சில நேரம் அதற்கான வாய்ப்பு பெரிய ஒரு 40 குடும்பம் பாருங்களேன் வராது. 4 பேர் தான் பண்ணிருப்பான், அவங்களே பாடுவாங்க, அவங்களே வாசிப்பாங்க, அவங்களே. அப்போ இந்த மாதிரி சின்ன ஒரு கூட்டம் இருக்கும்போது நிறைய வாய்ப்புகள், நிறைய திறமைகளை வெளிக்கொண்டுவதற்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. எனவே இந்த இடத்துல மீண்டும் நம்முடைய அருளானந்தர் அன்பியம் ஒரு சின்ன 18 குடும்பம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், 17 குடும்பம் தான். ஆனால் அதனுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்க அத்தனை பேரும் வந்து மிகுந்த ஆற்றலோடு அனைவரையும் ஒன்றிணைத்து தான் நான் சொல்வேன். இன்னைக்கு நிறைய விஷயம் வந்து ஒன்றிணைக்கணும், எல்லாரும் நமக்கு இணைந்து செயல்படணும். அவங்க பெரியவங்க இவங்க பெரியவங்க அதெல்லாம் கிடையாது, அனைவருமே சமம். எனக்கு இந்த நம்முடைய பேராயர் வந்து ரோமாபுரிக்கு போயிருந்தார். அப்போ எங்களுக்கு ஒரு டாக் கொடுத்தார். வழக்கமாக இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் ரோமாபுரியில் வந்து எப்படிமா சேர் போட்டிருப்பாங்க, இப்படி போட்டிருப்பாங்க 1 2 3. முதல்ல கர்தினால், அப்புறம் ஆட்சி பிஷப் உட்காந்துருப்பார், அப்புறம் பிஷப் உட்காருவார், அதுக்கப்புறம் குருக்கள் உட்காருவாங்க. இந்த முறை நம்முடைய திருத்த என்ன பண்ணிட்டாரா, என்ன ரவுண்ட் டேபிள், எங்கள் பிஷப் ஃபோட்டோ அமைச்சிருந்தார். ரவுண்ட் டேபிள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹோட்டல்லாம் பாஸ் சாப்பிடுவோம், நம்ம ஃபங்க்ஷன்லாம் போவோம். ரவுண்ட் டேபிள், பிஷப் உட்காந்துருக்காரு, சிஸ்டர் உட்காந்துருக்காங்க, கார்டினல் உட்காந்துருக்காரு, ஆன்டி உட்காந்துருக்காங்க, ஒரு பிரதர் உட்காந்துருக்காரு. அப்போ எங்கள் பிஷப் சொல்கிறாரு, என்னுடைய இது செகண்ட் டைம் அவர் வந்து கலந்துக்கிறாங்க அந்த கவுன்சிலில். இந்த ஒரு மாதிரி கவுன்சிலை நான் அந்த மாதிரி ஒரு மீட்டிங் நான் பார்த்ததே கிடையாது. இனி வந்து இது திருத்தந்தை சொல்லு வந்து நான் போப்பு, நான் வந்து பிஷப்பு, நான் பேராயரு, நான் கர்தினாலு, அதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஈக்குவல் தான். அங்கே வந்து ஆணும் ஒன்று தான் பெண்ணும் ஒன்று தான் சொல்லி இந்த மாமன்றம் நமக்கு வச்ச இந்த விஷயத்த சொன்னார். அப்போ எனக்கு கூட பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கோம். இது நம்ம பலராக இருக்கலாம், இவங்க வந்து அன்பிய பொறுப்பாளர்கள் பங்கு பெறலாம் இருக்காங்க, பட் அவங்க வழி நடத்துகிறாங்க. அவங்களோடு இணைந்து
நாம என்ன பண்ணணும், நிறைய விஷயங்கள்ல நம்முடைய ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துது என்பது அவ்வளோ எளிதான ஒரு காரியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், அத்தனை பேரும் கூப்பிடணும். நான் வரேன்மா, வரமாட்டேன்மா, எனக்கு நீ கொடுக்கலன்மா, எனக்கு நடிக்க தெரியாதுமா, நான் வரமாட்டேன் அப்படின்னு நிறைய நேரங்களில் அது சில நேரம் ஒத்துழைப்பு கிடைக்காம போயிடும். நான் நினைக்கிறேன் இந்த தலைமை பொறுப்பேற்று அத்தனை பேரும் அனைவரையும் அரவணைத்து, அரவணையும் ஒருங்கிணைத்து, அனைவரையும் ஒன்றிணைத்து இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப பெருசா இல்லை. கடவுள் பெரிய காரியங்களை விரும்புறதே கிடையாது, சின்ன சின்ன காரியம் தான் விரும்புகிறார். எனவே மீண்டும் ஒரு முறை நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஒரு பெரிய 2 மணி நேரம் ப்ரோக்ராம், பயங்கரமான நிகழ்வு அல்ல, சாதாரணமான ஒரு ப்ரோக்ராம். ஆனால் இதில் நிறைய அன்பு இருக்கு, நிறைய மகிழ்ச்சி இருக்கு, நிறைய சந்தோஷம் இருக்குது. நான் கூட நினச்சி நிறைய பேர் வரமாட்டேன், பார்த்தா ஆல்மோஸ்ட் பாங்களேன் எல்லா குடும்பத்தையும் சேர்ந்து அனைவரும் ஒரு குடும்ப உணர்வோடு இந்த நிகழ்வில் நம்ம கலந்துருக்கோம். குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, ஆண்கள் வழக்கமாக சண்டேன்னு வரமாட்டாங்க, இருந்தாலும் அவங்களும் வந்திருக்காங்க. இப்படி அங்கே இணைந்து ஒரு குடும்ப உணர்வோடு இந்த அருளானந்தர் அன்பி ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து நீங்க இதே மாதிரி ஒன்றிணைந்து செயல்படணும். நீங்க பங்கில் நடக்கிற விஷயங்களும் சரி, இது இருந்தாலும் சரி, அல்லது அன்பியத்தில் நடக்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, பல காரியங்களை முன்னெடுத்து சிறப்பாக செய்ய உங்களுடைய வாழ்த்துக்களை இதை நாளை மிக அழகாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற 2 பேரும் வாங்க, 2 முன்னாடி வாங்களேன், 2 பேரும் வாங்க, ஏன் பயப்படுறீங்க? இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இன்னமும் சன் டிவியில் அந்த ஒரு பொண்ணு பேசும் பாருங்க, அது பேர் என்னப்பா, சன் டிவியில் இந்த விஜய் டிவியில் பிரியங்கா மாதிரி இந்த பொண்ணு பயங்கரமாக பேசுதுங்க. ஜெஸ்ஸி இவன் ஒருத்தர் இருக்கான், அவன் யார் பிரியங்கா, இன்னொருத்தர் பாம்பேர் யாராவன் மாக்காப்பா மாதிரி. அப்படியே என்ன பண்ணலாம், என்ன அடுத்த நிகழ்ச்சி என்ன சொல்கிறீங்க, என்ன பண்ணலாம், வரீங்களா, போகலாமா? அதாவது ஒரு ஸ்டேஜ் ஃப்ரீயாக ஒரு பயமே இந்த வயசில் இவங்களாம் பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்கள் இங்கேயே வச்சுக்கூடாது, பங்கு நடக்கிற விஷயத்தை நீங்கள் கலந்துக்கணும், சரியா? ஆகவே முதல்ல 2 பேருக்கு நம்ம முதல்ல ஒரு கரவழி கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள். மேலும் நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அத்தனை பேருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். பிள்ளைங்க பாடிய பைபிள் வாசன் ரொம்ப அழகாக சொன்னான் நம்முடைய தம்பி மைனர் வெட்டிவேலு. எங்கே இருக்காரு மைனர் சாமி? ரொம்ப அழகாக உங்களுக்கு நடனம் இருக்கிறது, இன்னும் நிறைய நிகழ்ச்சிலாம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே என்ன இருக்குது, சாப்பாடு இருக்குது. எனக்கு கூட பிரியாணி சொன்னாங்க, ஆனால் கொடுத்தனும் போது எனக்கு வீட்டுக்கு வரும்போது ஆறிடும் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்றேன். ஓகே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இல்லையே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நாம் சிறப்பாக செயல்பட ஒன்றிணைந்து செயல்படுவோம். காட் பிளஸ் யூ. இறைவார்த்தை கேட்டீங்க, பாட்டு கேட்டீங்க, இப்போ ஒரு டான்ஸ் பார்க்கலாமா? நம்ம பாரத நாடு போற்றும் பரதநாட்டியத்தாட 2 தேவதைகள் வராங்க, மிரள வைக்கும் மீகாவும் சாந்தமான சனானும். கிளாசிக்கல் எப்படி மக்களே, நம் தேசிய பறவைகள் ஆடினது சூப்பரா இருந்துச்சுல? அப்ப பாரதம் போற்றும் பரதநாட்டியம்னு மாத்திட்டு நம்ம கன்னியம்மன் நகர் போற்றும் பரதநாட்டியம்னு மாத்திடலாமா? ஓகேக்கா. அடுத்து என்ன ப்ரோக்ராம்? நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்னு நீங்களே சொல்லுங்க. அடுத்து பரதநாட்டியத்துக்கு நாங்க சலித்தவங்க இல்லைன்னு சொல்லி ஆட வராங்க, வெஸ்டர்ன் டான்ஸ் ஆட வராங்க மின்சார கன்னி மினிஷாவும் நித்திரையிலேருந்து நம்ம மீட் எடுக்கும் நிதிஷா. வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடி கலக்கிய 2 பேருக்கும் நம்மளாம் ஒரு சேர்ந்து ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருவோம். ஃபாதருக்கு ஒரு அவசரமாக ஒரு வேலை வந்ததுனால, ஒரு எமர்ஜென்சி ஃபோன் கால் வந்துச்சு, அதனால போக வேண்டிய சூழல் இருக்கனால குடும்ப பரிசு மட்டும் அவர் ஃபாதர் கொடுக்குறாங்க. அதனால வாங்கிட்டு அடுத்து திருப்பி கண்டினியூ ஆகும் ப்ரோக்ராம். சகோதரர் மனோகர் குடும்ப கைத்தட்டுங்க, எல்லாரும் சத்தமா கைத்தட்டுங்க. சகோதரர் ஜெகன், கைத்தட்டுங்க, எல்லா தடவையும் சொல்லுமா, நல்லா கைத்தட்டுங்க. சகோதரர் ஜான் பெனடிக்ட் குடும்பம். உங்க யாருக்குமே எனர்ஜி இல்ல, இத்தனை நேரம் பார்த்ததுக்கு நல்லா கைத்தட்டுங்க. செல்லாராணி கென்னடி குடும்பம். அவங்க அவரு ஹலோ, சொல்லுங்க. சகோதரர் DK குட்டி. சூசை உண்டா. சகோதரர் சூசை அந்தோணி புஷ்பம் குடும்பம். போய் வாங்கடா போ.
சகோதரி நர்மலா குடும்பம். எல்லாருமே கை தட்டுங்க. அவர் மட்டும்தான் கை தட்டிட்டு இருக்காங்க. நீங்க தட்டவே இல்லை. சகோதரர் அருள்ராஜ் அண்ணம் ஃபேமிலி. கை தட்டுங்க, சத்தமா கை தட்டுங்க. எவ்வளவு தடவை சொல்லிட்டு இருப்பேன். சகோதரர் ராஜன் ஃபேமிலி. ராஜன் ராஜன். இருக்காங்க. சகோதரர் சகாயம் கன்னி ஃபேமிலி. சகோதரர் டேவிட் ஃபேமிலி. சகோதரர் சில்வெஸ்டர் ஃபேமிலி. சகோதரர் திலீப் ஃபேமிலி. சகோதரர் பால கிறிஸ்டோபர் ஃபேமிலி. சகோதரர் துரை ஃபேமிலி. துரை அவங்க வந்திருக்காங்க. சகோதரர் ஜெபாஸ்டின் சிவா ஃபேமிலி. சகோதரர் ஜெகதீஷ் ஃபேமிலி. சகோதரர் சிறில் ஃபேமிலி. சகோதரர் மரிய லிகோரி ஃபேமிலி. சத்தமா கை தட்டலாமே ப்ளீஸ். சகோதரர் ஆல்பர்ட் ஃபேமிலி. உங்க அன்பு போதும் என்னை வந்து அரசியல்வாதி ஆக்கிறேன். நம்ம வந்து இந்த பொன்னாடை பொருள் தான் தவிர்க்கணும், சரியா? பட் இருந்தாலும் உங்க அன்புக்காக வாங்கிக்கிறேன், திருப்பி உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு குடும்ப தலைவியாய் இருந்து குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி பின் குட்டி திருச்சபையாம் எங்கள் 27 அன்பிய குடும்பங்களின் தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வெடுக்கும் தீர்முனையாய் இருந்து புன்சிரிப்புடன் அனைவரையும் ஒருங்கிணைக்க செய்யும் நம் அன்பிய ஒருங்கிணைப்பு தலைவி திருமதி ஜாய்ஸ் அவர்களை வருக வருக என புனித அருளானந்தர் அன்பியம் சார்பாக வரவேற்கிறோம். கொஞ்சம் எல்லாரும் கிளாப் பண்ணலாமே. ஓகே. அன்பிய ஒருங்கிணைப்பு சகோதரி செயலர் சகோதரி வீணா ஜோபி அவர்களை வாழ்த்துரை வழங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ இந்த அருளானந்தர் அன்பிய ஆண்டு விழாவில் கலந்துக்கிறது நிஜமாவே ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு முதல் காரணம் கண்டிப்பாக நம்ம பங்கு தந்தை தான். ஸோ பங்கு தந்தை மூலமாக தான் நான் இந்த அன்பிய ஒருங்கிணைப்பு செயலராக வந்தேன் நான். ஸோ அதன் மூலமாக நிறைய பேர் அன்பிய பொறுப்பாளர்கள் நிறைய பேர் கூட நான் கான்டாக்ட்ஸ் இப்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீணா ஜோபின்றது யாருக்குமே தெரியாது. பங்குக்கு வருவேன், கோயிலுக்கு வருவேன், மாசம் முடிப்பேன், போவேன். அந்த அளவில் மட்டுமே இருந்தேன். என்ன கண்டிப்பாக எல்லாரும் தெரியப்படியா இப்போ அனைத்து அன்பிய பொறுப்பாளர்கள் மட்டும் இல்லை, அன்பிய மக்களுக்குமே எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு முதல் காரணமாக இருந்த பங்கு தந்தைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம புனித அருளானந்தர் அன்பிய ஆண்டு விழாவில் நம்ம கலந்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்கள் ப்ரோக்ராம், உங்கள் உற்சாகம், நீங்கள் எந்த அளவுக்கு இந்த அன்பியத்தை கொண்டு போகிறீங்கன்றது உங்களோட இன்றைக்கி நடந்த அந்த மாஸ் ஃபாதர் சொன்னார் வேறு லெவலில் மாஸ் பண்ணியிருந்தாங்கன்ட்டு. கண்டிப்பாக எனக்கு அது பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கல. ஆனால் ஃபாதர் சொன்னார் சூப்பராக ரொம்ப அருமையாக மாஸ் இன்றைக்கி வழி நடத்துகிறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த ரிஜோ அந்த பையன் முன்னாடியே எனக்கு தெரியும். நம்ம அந்தோனியார் திருவிழாவில் வாசித்தான். நான் கேட்டேன், நீ வாசிப்பியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டபோது, நான் கண்டிப்பாக வாசிப்பேன் ஆண்டி, சூப்பராக வாசிப்பேன் அப்படின்ட்டு சொன்னான். ஸோ அந்த ஒரு பையனோட அந்த தைரியம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தான் நான் மைக்கு பிடிக்கிறேன், தைரியமாக பேசுகிறேன். ஆனால் இத்தனை சின்ன குழந்தைங்களே அவ்வளோ தைரியமாக வராங்கன்னா கண்டிப்பாக அது இந்த அன்பியத்தோட மக்களோட பெரிய ஒரு பங்கு இருக்குது. அந்த அன்பிய தலைவருக்கும் கண்டிப்பாக சொல்லணும். மனோகர் சார் கண்டிப்பாக எல்லாருமே உற்சாகப்படுத்தக்கூடியவர். அவருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். தொடர்ந்து உங்களோட அனைத்து ஒத்துழைப்பும் கண்டிப்பாக அன்பிய பொறுப்பாளருக்கு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க கண்டிப்பாக சிறப்பாக செய்வாங்க. அடுத்தபடியாக இன்னைக்கு புனித அருளானந்தரோட நினைவு நாளும் கூட, அவர் இறந்த நாள் தான் நம்ம புனிதர் நாளாக கொண்டாடுறோம். ஸோ ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு சொல்கிறது நாமளும் புனிதராக அழைக்கப்படுகிறோம் தான்.
ஸோ பொதுநிலையான நமக்கும் அந்த கண்டிப்பாக புனிதராக வாழக்கூடிய தகுதிகள் இருக்குது. அந்த தகுதிக்கு மெயின் இது என்னென்னா, நாம் வந்து கடவுளுடைய மதிப்பின்படி வாழ்ந்தாலே போதும். கடவுள் என்னெல்லாம் சொன்னாரோ, மற்றவங்களுக்கு உதவுறது, மற்றவங்க அதாவது இறை நற்செய்தி அறிவிக்கிறது, அந்த மாதிரி சிறு சிறு தியாகங்கள் நம்ம வாழ்க்கையில் செஞ்சாலே போதும். நாமளும் கண்டிப்பாக ஒரு புனிதராக வாழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த புனித அருளானந்தர் அன்பிய மக்கள் அனைவருக்குமே ஆண்டு விழா வாழ்த்துக்களையும், என்னை அழைத்த புனித மனோகர் சார் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்கள் அன்பிய மக்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சகோதரி பீனா ஜோபி அவர்களுக்கு துணைத் தலைவர் அவர்கள் ஒரு சின்ன ஒரு பரிசு ஒன்று வழங்கியிருக்காங்க. ஓகே, சரி, இவ்வளோ நேரம் உட்காந்துட்டோம். இன்னொரு பாட்டு கேட்கலாமா சகோதரி ஷீனா அவர்கள்? சிலுவை நாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதரேசுவின் என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதரேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை நாதரேசுவின் பேரொளி தள்ளிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதரேசுவின் இவ்வளவு அருமையா பாட்ட சகோதரி ஷீனா அவர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாம். இதுவரைக்கும் கண்ணுக்கும் காதுக்கும் விருதளிக்கிற மாதிரி நிகழ்ச்சிகளை பார்த்தீங்க. இப்ப மனசுக்கு விருதளிக்க வருகிறார். ஜோக்கா மட்டும் தான் எடுத்துக்கணும், சீரியஸா எடுத்துக்க கூடாது. கெனடி பிரதர் வாங்க, எல்லாரும் கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஏதோ கடி ஜோக்கு தான் சொல்லுவோம், ஏதாவது ஸ்டாண்டர்ட் காமெடிமோ இதெல்லாம் கையில் ஒரு பிட்டு பேப்பர் வச்சிருப்போம். ஏதாவது ஏன்னா வயசாகுது இல்லை, மெமரி மாதிரி கொஞ்சம் கம்மியாகி போச்சு. இருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் லைட்டாக அப்படி சைடில் அப்படி பார்த்துக்குவேன். ஏன்னா அதில் யாரும் தப்பாக இருந்து இது கல்லில் தூக்கி இறஞ்சிடக்கூடாது. நமக்கு பள்ளி பருவம் என்னைக்கும் மறக்க முடியாத பருவம். நான் 8 வரைக்கும் படித்தேன். இருந்தாலும் அன்னைக்கு நம்ம பண்ண கூத்து பாத்தியார் என்னென்ன கிண்டல் பண்ணோம் அந்த இதெல்லாம் இப்போ ஞாபகம் வருது. அதை வச்சு பசங்க என்னென்ன பண்ணுவாங்க இந்த ஒரு இது. அன்னைக்கு தான் ஒரு நாள் அப்படி தான் வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு பாடலுக்கு உள்ளே வாசலுக்கு உள்ளே போகிறாரு. மொத்த பசங்க எழும்பி வெளியே போகிறாளுங்க. வாத்தியாருக்கு ஒரே கவலை, என்னடா எல்லாரும் மொத்த வேற எழும்பி வெளியே போகிறான்னு பார்த்தா ஒரு பையன் மட்டும் உள்ளே இருந்தான். ஆகா பரவாயில்ல, நம்ம சொல்லக்கூடிய படிப்பை படிக்க ஒரு பையன் உள்ளே இருக்கான். தம்பி எல்லாரும் மொத்த வேற வெளியே போயிட்டாலும் நீ பட்ட உள்ளே இருக்கா? அவனெல்லாம் மரியாதையா பசங்க சார். நான் நீங்கள் வந்த பிறகு உங்ககிட்ட சொல்லிட்டு நானும் வெளியே போகிறேன் சார் சொல்லிட்டு உட்கார இருக்காங்க உள்ளே உட்காந்துருக்கேன். இப்போ நானும் போகிறேன் சார். பாவி நீ அப்படியா, நீ ஒருத்தனா படித்து முன்னேறுவான்னு பார்த்தா நீ அப்படியா அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் இன்னொரு பாத்தியார் உள்ள பள்ளிகளுக்கு பசங்களுக்கு பாடம் எடுக்க உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு தம்பி புலி உறங்குகிறது, அதே ஆங்கிலத்தில் சொல்லு.
ஆங்கிலத்திலையா சார்? டைகர். அட பாவி. சரி ஓகே, ஏதோ சொன்ன. சரி, அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் இதற்காக. சார் நான் சொல்லுவேன் சார். சொல்லு தம்பி. நமக்கு எல்லாருக்கும் விடுமுறை அளிப்பதற்காக. அட பாவி. சரி உட்கார், கீழே உட்கார். சரி, புத்த மதத்தை போதித்தவர் யார்? சார் நான் சொல்லுவேன் சார். சொல்லு. நம்ம கௌதமி புத்தர். எனக்கு கௌதமி புத்தரா? யார்? எனக்கு கௌதமி ரொம்ப பிடிக்கும் சார். சரி கீழே உட்கார்ற. இவன் அதுக்கு கீழே வந்துட்டான். சரி, அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன். சரி, ஒரு கோழி 10 முட்டை இட்டது, அதில் ஒரு முட்டை வாத்து முட்டை. பதில் சொல்லு. சார் நான் சொல்லுவேன் சார். சொல்லு. அந்த கோழி நடத்த சரியில்லை சார். உட்கார்ற. இது ஒன்றும் கரெக்டாக சொல்லு, என்ன நடத்த சரியில்லைன்ட்டு. சரி, அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்காக பதில் சொல்லு. சொல்லு, கேளுங்க சார். இப்போ அப்படி சைடில் பார்ப்போம். திருப்பதிக்கும் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும் எந்த வித்தியாசம்? சார் நான் சொல்லுவேன் சார். சொல்லு. சார், திருப்பதியில் மொட்டை போட்டுட்டு பணம் வாங்குவாங்க. ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் மொட்டை போட்டுட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு மொட்டை போடுவோம் சார். பரவாயில்ல, பையன் கொஞ்சம் கிட்ட வரான் போலுக்கா. சரி ஓரளவு பதில் கரெக்டாக இருக்கு. சரி உட்கார். அடுத்தது, சரி உனக்கு வஉசியை தெரியுமா? எனக்கு வஉசியை தெரியாது சார், ஊர்வசியை தெரியும். கீழே உட்கார்ற. ஊர்வசியை தெரியும், அதை தெரியும். சரி, இந்த பள்ளி பசங்க தான் இப்படின்னு பார்த்தா காலேஜ் பசங்க அதை விட பயங்கரமாக இருப்பானுங்க. ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் பசங்க தங்கியிருக்கானுங்க, தங்கி படிக்கிறானுங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக காலேஜில் நல்ல மழை. காலேஜ் வராண்டா ஃபுல்லாக ஒரே சேரில் இருக்கும்போது அந்த பிரின்ஸ்பால் காரில் டீ குடிக்காக வெளியே வர்றாரு. பசங்களும் டீ குடிக்காக வரானுங்க. பசங்க 2 பேர் பிரின்ஸ்பாலை பார்த்தோன்னே அவருக்கு மண்டை கொஞ்சம் வழுக்கமாய் இந்த தேங்காய் மாதிரி இருக்கும். ஒன்று தேரை பார்த்து பிரின்ஸ்பாலாக சொல்கிறான் ஒருத்தன், வழுக்க போகுது பார். என்னடா சொல்கிற? வழுக்க போகுது பார். ஒன்று வாத்தியார் காலையில் கேட்டு பிரின்ஸ்பாலுக்கு, டேய் என்னடா என்ன சொன்ன? வழுக்க போகுது பாருக்குற. சார் உங்களுக்கு கால் ஸ்லிப்பாகி வழுக்க போகுது சார் அப்படின்னா. சார் நீங்கள் இல்லை அப்படிதான் சொன்னீங்க. ஆமாம் சார், வழுக்க போகுது சாருக்கு, அதான் வழுக்க போகுது சார் அப்படின்னேன். சரி அப்படி பயக்க சமாளிக்கல பயங்கரமாக இருப்பானுங்க. அது இல்லாமல் என்ன பசங்க காலேஜ் படிக்கிற அந்த சைடில் உள்ள பசங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு 3-4 பேர் அப்படி ஒரு இல்லை தம்பி மச்சான் பட்டரை போடுமா அப்படின்னு பட்டரை போட்டு 3 பேர் உட்காந்துருப்பானுங்க. ஒரு இளம் பிள்ளைகள் 3 பிள்ளைகள் போச்சுன்னா ஒருத்தர் இல்லை ஒரு இங்கிலீஷும் தெரியாது, இருந்தாலும் அப்போ தான் இங்கிலீஷ் ஒரு வார்த்தை, ஹலோ ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் ஃபைன். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் கன்னடி. யுவர் ஐ எம் டுடே டுமாரோ கோயிங் டு கன்னியாகுமரி. இந்த 3 இங்கிலீஷ் தான் தெரியும். அந்த 3 பிள்ளைகள் அப்படி கிராஸ் பண்ண பிறகு ஒரு இடம் தெரியாது. அந்த பிள்ளைகள் அப்படி கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒன்று அந்த 3 இங்கிலீஷ் வாயில் டக்குன்னு வரும். அதே மாதிரி இன்னும் 3 பேர் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன்னு வைங்க, பாய்களில் 3 பேர் எல்லாம் டீ சிகரெட்டெல்லாம் அடிச்சுட்டு 10 ரூபா தான் பாயில் வச்சிருப்பான். அப்புறம் ஒரு பிச்சைக்காரன் வந்து, ஐயா ஒரு 10 பைசா பிச்சை போடுக்கண்ணே, யோ உனக்கு கால் கையில் நல்லா தான் இருக்கு, வேலைக்கு போலையா போயா. அதே டைமில் 3 பிள்ளைகள் அப்படி கிராஸ் ஆச்சுன்னா, ஐயா பிச்சை போடுங்க. உடனே பாக்கில் 10 ரூபாய் தூக்கி தெம்ப அந்த பிள்ளைகளுக்கு நேக்க தூக்கி போடுவான். போட்டு அந்த பிள்ளை கிராஸ் பண்ணி பஸ்ஸுக்கு பைசா இல்லாமல் 5 கிலோமீட்டர் நடந்தே போவானுங்க. அந்த மாதிரி நாட்டுக்காரன் நம்ம இந்தியா பற்றி சொல்லணும்னா பயங்கரமாக சொல்லலாம். ஒரு பந்தயம் 10 மாடி பில்டிங்கில் ஒவ்வொரு பில்டிங்கும் சாப்பாடு, அதாவது டிஃபன் ஒரு நேரம் சாப்பிட்ற மாதிரி. அதாவது 10 மாடி பில்டிங்கும் அரை மணி நேரத்தை சாப்பிடணும். யார் குயிக்காக சாப்பிட்றா அப்படின்னு பார்ப்போன்ட்டு பார்த்தேன். அமெரிக்காரில் கூப்பிட்டு, நீ இப்போ ஒரு நேரத்துக்கு டிஃபன் 10 மாடியில் இருக்கு சாப்பிடணும். இவன் போனால் 3 மாடி போகிறதுக்குள்ள அரை மணி நேரம் ஆகிப்போச்சு. தம்பி அரை மணி நேரம் ஆகிப்போச்சு கிளவா அப்படின்ட்டு. அடுத்த ரஷ்யாக்காரன் அவனும் அனுப்பிவிட்டாங்க. அவன் 5 மாடி வரைக்கும் போனால் அதுக்குள்ள அரை மணி நேரம் ஆகிப்போச்சு. சரி அவனும் தோற்று போனால் கிளியராக்கு. சரி நம்ம ஆள் இந்தியாக்காரன் விடு. இந்தியாக்காரன் போயிட்டான். அன்றைக்கி அரை மணி நேரம் தாண்டி பார்க்காம டைம் ஆகிப்போச்சு. ஆளை பார்க்கல, ஆளை காணல, தேடு அப்படின்னு பார்த்தா 10ஆம் மணின்னு போயிட்டாங்க. ஆளை காணல. பார்த்தா அவன் முட்டை மாடில் கோதுமை எழுதிட்டு இருக்கான். 10 மாடி சாப்பாடு கால் போட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு கோதுமை எழுதி பாக்கெட் போட்டு இருக்கான். அந்த மாதிரி நம்ம ஆள் இந்தியாக்காரன் பயங்கரமான ஆள். அப்புறம் இன்னொரு பந்தயம் வச்சாங்க. பந்தயம் இல்லை, இது வந்து ஹெலிகாப்டர் விமான நிலையம் வந்து மேலே பறக்குது. கொஞ்சம் விமானம் கீழே விழுற கண்டிஷனில் இருக்குது. ஒரு 3 பேர் கீழே குதிச்சா தான் விமானத்திற்கு ஆளெல்லாம் பிழைக்க முடியும். உடனே மாதிரி சொல்லாரு, ஒரு 3 பேர் கீழே குதிக்கணுப்பா, யாராவது 3 பேர் கீழே குதிக்க, இல்லைன்னா மொத்த ஆளும் செத்து போவோம், எது என்ன பண்ணலான்ட்டு. ஒன்று ரஷ்யாக்காரன் நான் குதிக்கேன் அப்படின்னா. ஒன்று அவன் ரஷ்யா வாழ்க, ரஷ்யா பிரதமர் வாழ்கன்ட்டு ரஷ்யாக்காரன் குதிச்சான். அடுத்த ஆள் அமெரிக்காக்காரன் வந்தான். அவன் அமெரிக்கா வாழ்க, அமெரிக்கா பிரதமர் வாழ்க அப்படின்னு அவன் குதிச்சிட்டான். இந்தியா நம்ம ஆள் வந்தவன் இந்தியா வாழ்க, இந்தியா பிரதமர் வாழ்கன்னு பக்கத்தில் ஜப்பான்காரர் தூக்கில போட்டான். அப்படி இந்தியாக்காரன் பயங்கரமான ஆள். அப்புறம் என்ன பண்ணாலுங்க, இது திருடலை கண்டுபிடிக்கன்ட்டு ஒரு கருவி கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளோ திருடா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அமெரிக்காவில் வைப்போம். அங்கே எத்தனை திருடா இருக்கான்னு பார்த்தா அங்கே கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு ரூமில் வச்சுட்டு அப்போ மிஷின் எடுத்து பார்த்தா
அங்கே ஒரு 650 திருடா இருந்தான். அப்போ அமெரிக்காவில் 650 திருடா இருக்கான். சரி, அடுத்த ரஷ்யாவில் எத்தனை திருடான்னு போட்டு ரஷ்யாவில் கொண்டு வச்சாங்க. ரஷ்யாவில் வச்சு பார்த்தா அங்கே 450 திருடன். அப்புறம் நம்ம நாடு இந்தியாவில் கொண்டு வச்சாங்க. இந்தியாவில் வச்சுட்டு 1/2 மணி நேரம் பார்த்தா அந்த மிஷினே காணும். நம்மளுக்கு பயங்கரமான நாள் மிஷினை அடிச்சு வச்சுட்டானுங்க. ஒருத்த மிஷின் இருந்தாலும் கண்டுபிடிப்பா, நான் மிஷினே தூக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம காமெடி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கடியாக இருந்தாலும் மரியாதை வாழ். எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. இவ்வளோ நல்லா ஒரு ஜோக்கும் ஆன் பாயிண்ட்ல போட்டேன் நம்ம பிரதருக்காக. தேங்க்ஸ் பிரதர். இவ்வளோ நல்லா ஒரு ஜோக்கும் ஆன் பாயிண்ட். அருமையா நம்மள வந்து சிரிக்க வச்சுட்டு சிந்திக்கவும் வச்ச சகோதரர் கென்னடி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். அருட் சகோதரி சிஸ்டர்ஸ் வாழ்த்துறை வழங்க. மக்களே, என்னுடைய தொண்டை சரி கிடையாது. உங்களுடைய அன்பியத்தில் 17 குடும்பங்கள் என்று மட்டும்தான் நான் இப்போ கேள்விப்பட்டது. ஆனால் கம்மியான குடும்பங்கள் இருந்தாலும் எல்லா குடும்பத்தில் இருந்தும் அங்கத்தினர் வந்து ஒற்றுமையோடு எல்லா காரியங்களும் நன்றாக செய்கிறீங்க. இன்று காலையில் திருப்பலி அப்புறம் வாசகங்களே எல்லாம் ரொம்ப என்ன சொல்லுனது ரொம்ப அழகாக நடந்தது. எல்லாருடையும் இதயத்தை தொடுந்த விதத்தில் நீங்கள் நன்றாக செய்தீங்க. இப்போ இங்கே நடந்த நான் பார்த்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் நல்லா செய்கிறீங்க. நீங்கள் இங்கே எல்லாம் நன்றாக செய்கிறீங்க. அதே போல் உங்களுடைய அன்பியத்தில் நீங்கள் நன்றாக செய்கிறீங்களா? அன்பிய கூட்டம் விரிக்குമ്പോൾ எல்லா மக்களும் வந்து அன்பியத்தில் பங்கு பெற்று எல்லாரும் நல்லா செய்வேன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அருளானந்தர் அன்பிய சகோதரி பொருளர் சகோதரி ஸ்டெல்லா அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். சரி, இவ்வளோ நேரம் சின்ன பையன் இறைவார்த்தை சொன்னதை கேட்டோம். இப்போ ஒரு முதிர் வயது சிறுவன் இறைவார்த்தை சொன்னா எப்படி இருக்கும்னு பார்த்துடலாமா? வரி ஸ்டைலும் பழகும் விட்டா அவரை விட்டு மாறவே இல்லை. நம்மளுக்காக இறைவார்த்தையை சொல்ல வரார் 90 வயது தாத்தா. இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 10 பகுதி செலுத்தும் ஆண்டாகிய 3ஆம் ஆண்டில் அவ்வாண்டின் விளைச்சலில் 10 பாகத்தை லேவியருக்கும் அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் கொடு. அதனால் அவர்கள் உன் வயல்களுக்குள்ளே உண்டு நிறைவு அடைவர். தொடக்க நூல் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பழுகி பெருகச் செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். திருப்பாடல் 118ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். அபக்குக்கு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆண்டவரே என் தலைவரே, என் வலிமை. அவர் என் கால்களை பெண்மானின் கால்களைப் போலாக்குவார். உயர்ந்த இடங்களில் என்னை அழைத்து செல்வார். இவ்வளோ நல்ல இறை வார்த்தை சொன்ன நம்ம இவங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாமா? இதுக்கப்புறம் நாங்க கிளம்புறோம். வாழ்த்துறை வழங்க வருகிறார் சகோதரி அன்பிய ஒருங்கிணைப்பு தலைவி சகோதரி ஜாய்ஸ் அவர்கள். ஓகே, சரி. ஓகே, புகழ். என் அன்பான அருளானந்தர் அன்பிய மக்களே, இங்கே வந்தா இது என்னுடைய சொந்த தாய் வீடு இல்லையா? தெரியுமா? அது எத்தனை பேருக்கு தெரியும்? கை எழுப்புங்க பார்ப்போம். ஆமா, அறிக்கை வாசிச்சதுனால தெரிஞ்சாருன்னு உனக்கு. 24 வருடத்திற்கு முன்பாக தான் இந்த அன்பியம் உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்பாக மேரி சரோஜா மாதா வீட்டுக்காரங்க சும்மா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொஞ்சம் மக்கள் தான் நம்ம பங்குல. அப்போ அப்படியே அதை ஒருங்கிணைக்கிறதுக்காக அவர் இருந்தார். அன்பியோங்கிறது ஒன்று மறை மாவட்ட அளவுகளில் எல்லா இடங்கள்லையும் வருது. அது நம்ம பங்குக்கு வந்து பேசப்பட்டு ஒவ்வொரு இடமா செயல்படுத்தப்பட்டு 2000 ஆண்டு நமது கன்னியம்மநகர் பகுதிக்கும் அது வந்தது. அன்பிய வந்தது. திலக்கு சகோதரர் திலக்கெல்லாம் சின்ன குழந்தை, அப்ப சின்ன பையன், குழந்தைன்னு சொல்ல வேண்டாம், ஒரு
ஆமா. அதனால சின்ன பிள்ளை செல்ல பிள்ளையா தெரிஞ்சான். அழகான வாசிச்ச கேட்டிருந்திருப்பீங்க இல்லையா தலைவர். அந்த தலைவர் இன்னைக்கு வேற ஒரு ஏரியாவில், துணைத் தலைவர் இன்னைக்கு இல்ல, செயலர் நான் இருக்கேன். செயலர் அந்த அம்மா பொருளர் அம்மா எங்க இருக்கு வரலையா? புஷ்பம்மா அந்த அம்மா இருக்காங்க, நான் அவங்களும் இன்னும் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அருளானந்தர் அன்பியம் வேரூன்றி இன்று அதிலிருந்து இன்னொரு அன்பியம் உருவாக்கப்பட்டு, என்ன அன்பியம்? புனித ஜான்பால் அன்பியம். அருமையான ஒரு அன்பியம். கடந்த இதுல அவங்க கூட ஆண்டு விழாக்கு தயாரானாங்க, சூழ்நிலையினால நடத்த முடியல. ஆனாலும் இன்னைக்கு நீங்க சூப்பரா அவங்க சொன்னது போல காலை திருப்பலி மாஸ் தான் உங்களுக்கு ஒரு அடிபொலியா இருந்துச்சு. எப்படி சொல்லது, அடிபொலியானாலே பக்கா மாஸ் தான். ஓகேவா? அந்த மாஸ்ல 17 குடும்பம் தான் இன்னும் இருக்கா? வர வர சேர்த்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு அந்த 17ல தான் இருக்கா? பிரிக்கும் போது எத்தனை இருந்துச்சு? ஒரு குடும்பம் தான் சேர்த்திருக்கா. நானே 2 குடும்பம் சேர்த்திருக்கேன். ஓகே, 17 நாளும் முத்தா நின்னீங்க. 17 பேரும் கிட்டத்தட்ட அங்க வந்து கோயில்ல பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. அதே போல உங்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எல்லா வருடமும் இந்த சண்டே வராது, பிப்ரவரி 4 சண்டே வராது. திருப்பலி சிறப்பிங்க, ஒரு நிலை முன்னால வரும் அல்லது பின்னால வரும். அந்த வாரங்கள்ல அந்த திருப்பலியை சிறப்பிப்பீங்க. கரெக்டா இந்த 4ஆம் தேதி உங்களுக்கு ஒரு பிளஸ் அமைஞ்சி அருமையான மாசையும் சிறப்பிச்சு உங்களுடைய கெத்த அங்க காட்டுனி அருளானந்தரன். 17 குடும்பம்னாலும் முத்தா இருந்துச்சு. ஒரு கைத்தட்டுங்களா பார்ப்போம். முத்து, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சாய்ஸ் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்கெல்லாம் உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? காட்டிதா இல்லையா? வரலையா? ஓகே, அவ்வளவு அழகான ஒரு முறையில சிறப்பா இந்த விழாவை நீங்க கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வரைக்கும் உங்களுடைய திறமைகளை அழகா கொண்டு வந்து காட்டுனீங்க. குறிப்பா கன்னடியை விட முடியுமா திலக்கு? கன்னடிட்ட இவ்வளவு இருக்குங்கிறது. ஆமா, ஒரே கரெக்ட் பண்ற பேச்சுதான்ல, ஒரே கரெக்ட் பண்ணு. கன்னடிக்கு ஒரு கை தட்டுங்களாம் பார்ப்போம். ஒவ்வொருத்தர்ட்டையும் உள்ள என்ன இருக்குங்கிறது இப்படி சில விழாக்கள் தான் ஒருங்கிணைக்கும் போது அது அழகா வெளியே கொண்டு வரும். 17 குடும்பமும் ஒருங்கிணைச்சு இப்படி ஒரு விழா அடிக்கடி ஒரு வருடத்துல ஒரு நாள் அந்த கொண்டாட முயற்சி செய்யணும். அது ஒரு ஒருங்கிணைப்பு. விழா முடிக்கும் போது சின்ன சின்ன மனக்கசப்பு கண்டிப்பா வரும், அது இயற்கை. ஒரு கல்யாணம் முடிச்சுட்டா, ஒரு பால்காய்ப்பா எடுத்தா, ஒரு வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தா கண்டிப்பா சில முனங்கல்கள், முறுமுறுப்பு, சில மனக்கசப்பு, ஆனாலும் ஒரு ஹாப்பி. அதுதான் இதுவும். எடுத்து செய்யறவங்களுக்கு தான் இந்த சின்ன சின்ன கஷ்டம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நைட்டு நிம்மதியான ஒரு தூக்கம் வருமா? சரி, மொத்தத்துல நீங்க இன்னும் சிறப்புறணும், நிறைய சின்ன குழந்தைகளெல்லாம் உருவாக்கணும். நான் ஹாப்பி. எதுக்கு தெரியுமா? நீ என்ன சாய்ஸ்ன்னு சொன்னதுக்கு. சரியா? இல்லைன்னா 60-70 வயசுக்காரர்களுக்கெல்லாம் நான் யாரு? அக்கா. 60-70 வயசுக்காரர்களுக்கெல்லாம் நான் அக்கா. சரியா? சரி, முடிக்கட்டா? நன்றி, வணக்கம். சகோதரி அன்பிய தலைவி ஜாய்ஸ் அவர்களுக்கு சகோதரர் ஜான்பால் தலைவர் சகோதரர் திலக் அவர்கள் பொன்னாடை கிஃப்ட் பரிசு வழங்குவார். சிறப்பு பரிசு. என்ன ஒண்ணு நான் சொல்லணும், சகோதரி வா ஜெஸ்ஸி பிள்ளை. ஆமா, அது மரியாயின் சேனையிலே நான் அந்த முத்துக்களை பார்த்துருக்கேன். சின்ன குழந்தைகளை அப்படியெல்லாம் அந்த கன்னடி கூட அப்படிதான், அதுக்குள்ள இருந்தெல்லாம் தான் மிங்கிளாயி அப்புறம் வெளியே கக்குறது. இப்படி அழகா உன்னோட காஸ்டியூம்லாம் ரொம்ப அழகா இருக்கு. உன்னோட பேச்சு ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. நீ பேசும்போது நான் வரலன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் வந்த பிறகு பேசுனியா? ஒருக்கு அந்த வயசானவரை கும்பிட்டியோ? சரி, வாழ்த்துக்கள். சூப்பரா இருந்துச்சு. சரி, சொல்லியாச்சு. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. பிரதர் ஒரு நிமிஷம் நீங்க இருங்க. சகோதரர் ஜான்பால் தலைவர் சகோதரர் வாழ்த்துரை வழங்குவார். வாழ்த்துறை வழங்குறதுக்கு நான் வெளியால் இல்லை. ஏன்னா எல்லாம் இந்த ஒரே அன்பியம் தான். 2 அன்பியமாக பிரிச்சிருக்காங்க, பக்கத்தில் இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை.
முக்கியமாக எல்லாரும் சொன்னாங்க இன்னைக்கு உண்மையிலே இன்றைய திருப்பலி ரொம்ப அருமையாக நிறைவேற்றிங்க. அதிலும் குழந்தைகளுடைய பங்கேற்பு முக்கியமாக இருந்தது. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான் வந்து அடுத்த தலைமுறை. ஏன்னா அந்த தலைமுறை வந்து பங்கேற்பு இருக்கும் பொழுது தான் ஒரு அன்பியம் வந்து சிறப்பாக செயல்படும். அதனால அந்த ஒரு பங்கேற்பு மிக சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சிகள் ஒன்றொன்றும் முத்தா இருந்தது. நடனம், பாட்டு, கெனன ஜோக்ஸு. ஆனால் இருக்கிறதுல நான் ரொம்ப ரசித்தது என்ன தெரியுமா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், நான் என்ன ரசித்தேன்னு. இல்லை, இது என்ன அன்பியம்? அருளானந்தர் ஏஞ்சல் சிஸ்டர் பேசினேன். இது எந்த அன்பியம் அப்படின்னு கேட்டாங்களா? அந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த நிகழ்ச்சி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி. இல்லை, ஜோக்ஸ் அப்பார்ட், இல்லை அவங்களுக்கு இதுக்காக சொல்ல. பட் இருந்தாலும் அவங்க ஒரு என்ன இது எடுத்து நடத்துறதுன்ற ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒரு இது இருக்கும், எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணணும். பட் உண்மையிலே அதை சிறப்பாக செய்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். முக்கியமாக கம்பேர் பண்ண உங்கள் 2 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பொறுப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். தேங்க்யூ. ஜான்பால் அன்பிய தலைவருக்கு சகோதரர் ஜெகன் அவர்கள் ஒரு சிறு பரிசு கொடுப்பார். நன்றி சகோதரர். நம்ம இணையத்தின் வழியாக நம்மளை அனைவருக்கும் உலகிற்கு கொண்டு சேர்க்கும் சகோதரர் ஜோசப் அவர்களுக்கு நம்ம முன்னாள் செயலர் சகோதரர் சகாயம் கனி அவர்கள் பரிசு வழங்குவார். சகோதரர் சகாயம் கனி. தேங்க்யூ பிரதர். சகோதரர் பால கிறிஸ்டோபர், சகோதரர் சில்வஸ்டர், சகோதரர் ஜான் வில்லிகோரி. கிளாப் பண்ணுங்கம்மா எல்லாரும். சகோதரர் மரிய பால கிறிஸ்டோபர். எல்லாருமே கைத்தட்டுங்க, சத்தமா கைத்தட்டுங்க. சகோதரர் சில்வஸ்டர். அனிதா கதி. சகோதரர் திலீப். சகோதரர் அருட் சகோதரிக்கு பொன்னாடை போர்த்த சகோதரி ஷீனா அவர்களை அழைக்கிறோம். அட்டண்டன்ஸ் பரிசு. அந்த பேப்பர் அட்டண்டன்ஸ் அதுவா? வருகை பதிவு பரிசு வழங்க சகோதரி பீனா அவர்களை அழைக்கிறோம். பெரியவர்களுக்கான வருகை பதிவு பரிசு. முதல் பரிசு சகோதரி ஸ்டெல்லா ராணி. கிளாப் பண்ணலாமே எல்லாரும். இரண்டாம் பரிசு சகோதரர் ஜெகன். கிளாப் கிளாப் கிளாப். மூன்றாம் பரிசு சகோதரர் மனோகர். எல்லாரும் சத்தமா கைத்தட்டலாமே. இரண்டாம் பரிசு சகோதரர் ஜெகன். நீங்க போய் மூன்றாம் பரிசு சகோதரர் மனோகர் பரிசு வேணான்னு சொல்லிட்டாரு. சிறுவர்களுக்கான வருகை பதிவு பரிசு. முதல் பரிசு ஆகாஷ். எல்லாரும் சத்தமா கைத்தட்டுங்க. ஆகாஷ். இரண்டாம் பரிசு நீல் பேட்ரிக். இன்னொரு இருக்கு. மூன்றாம் பரிசு ரிஜோ அண்ட் பிரான்சிஸ். ரிஜோ. அடுத்து குழந்தைகள் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து குழந்தைகளுக்கும் சகோதரர் அருட் சகோதரி சிஸ்டர்ஸ் பரிசு வழங்குவார். சகோதரி மினிஷா, சகோதரி ஷனான், மீகா. எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ரிஜோ, ஷனான், மீகா, மினிஷா, நிதிஷா எல்லாரும் வாங்க. ரித்விக். எல்லாரும் சத்தமா கைத்தட்டுங்க. ஆகாஷ், ஜெசி. வேற யார்? ஆகாஷ், ஜெசி. பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேரும் வாங்க. அடுத்து கோல போட்டியில பங்கெடுத்த அந்த 4 பேருக்கும் பரிசு. சகோதரி டேனுகா, சகோதரி கவிதா, சகோதரி சங்கீதா, சகோதரி லக்ஷ்மி சிறில். சிஸ்டர்
அங்க கொஞ்சம் கிளாப் பண்ணலாமே எல்லாரும். ஜெசி ஜெசி போட்டி கிடையாது, அவங்க பரிசு மிஸ் ஆச்சு. பரிசு பார்ட்டிசிபேட் பரிசு மிஸ் ஆயிருக்குது ஜெசிக்கு. ஒரு குழுக்கள் குடும்ப சிறப்பு குடும்ப பரிசு லக்கி ஃபேமிலி ஒன்று எடுக்க போறோம். யாரு சின்ன பிள்ளைங்கள யாரு வராங்க ஃபர்ஸ்ட்? ஐயோ எல்லாரும் வராங்க. சரி வா ஐடன் வா. ஒரே ஒரு சீட்டு லக்கி ஃபேமிலி மனோகர் ஃபேமிலியா பார்த்து எடுப்பா. அதே நீ படிப்பா, நீங்க படிங்க. மனோகர் ஃபேமிலி. ஓ ஜெசிக்கு பிரதர் நல்லா படிச்சிடுங்க. மனோகர் ஃபேமிலியா இதுதான் அதுதான். ஏய் மனோகராடா கரெக்டா பாத்தியா? மனோகர் ஃபேமிலியா? இந்தாங்க ஸ்டெல்லாக்கா பாருங்க மனோகர். ஓகே வாங்க. நன்றி உரை சொல்ல சகோதரி கவிதா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இவ்வளோ நேரம் எல்லா நிகழ்ச்சியும் பொறுமையா கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் எங்கள் அன்பியம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக அடுத்ததாக பல பணிகளுக்கிடையில் நமக்காக வந்த சிஸ்டர்ஸ் 2 பேரு, அப்புறம் நம்ம அன்பிய ஒருங்கிணைப்போட செயலர் பீனா சிஸ்டர் அவங்களையும், நம்ம அன்பியத்தோட ஒருங்கிணைப்பு தலைவி சிஸ்டர் ஜாய்ஸ் அவர்களும் எல்லா பொறுப்புகளையும் விட்டுட்டு நமக்காக அவங்க ஃபேமிலி கூட யோசிக்காம நம்ம கூட வந்து இவ்வளோ நேரத்தை செலவழித்ததுக்காக நம்ம எல்லாரும் நம்ம அன்பிய பொறுப்பாளர்கள் எல்லாரும் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வேன். அடுத்ததாக இந்த விழாவானது சிறப்பாக நடக்க மிகவும் காரணம் நம்முடைய அன்பிய மக்களாகிய நாம் அனைவரும். நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்போம். இன்னைக்கு மார்னிங் சர்ச்சில் மாஸ் நடந்ததாக இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே முதற் காரணம் நம்ம அன்பிய மக்களுடைய ஒத்துழைப்பு. அதற்காக நம் அனைவருக்கும் நம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.